ஹாய் வர்ஸ், போன வீடியோவில் ஹெல்னா கீழே விழுகிற மாதிரி போன உடனே சந்திரன் தாங்கி பிடிச்சதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹெல்னா இனிமேல் நாச்சி மகத நாட்டு அரசர் மாதிரி வாழ பழகு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்திரனும், நீ இவ்வளோ தூரம் சொல்கிறப்ப நான் அதை கண்டிப்பாக செய்கிறேன், ஆனால் இப்போ எனக்கு தனிமை வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹெல்னா அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, இதே மாதிரி நான் மறுபடியும் இங்கே வர்றப்ப நீ கூச்சப்படாத, உனைய நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு, நான் ஒரு அரசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. எல்லாம் போன உடனே சந்திரன், ரொம்ப விசித்திரமா இருக்கு, இதுக்கு முன்னாடிலாம் இது மாதிரி நான் குளிச்சிருக்கேன், ஆனா அப்பையில எனக்கு பணிப்பெண்கள் தேவையில்லை, இப்ப எனக்கு பணிப்பெண்கள் தேவைன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம துர்தரா கூடயும் நான் சேர்ந்து குளிச்சிருக்கேன், அவ என்னோட தோழி, ஆனா இப்ப எல்லாம் வந்த உடனே கூச்சப்படுறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில நந்தினி எழுந்திரிச்சு பாக்குறாங்க. அவங்கள சுத்தி தான் வச்சிருந்த எல்லா புத்தகங்களும் இருக்கிறத பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க. அவங்க அண்ணி வேகமா பதற்றத்தோட ஒடியாடுறாங்க. ஆனா நந்தினியோ, நான் ஒரு கனவு கண்டேன், அதுல எல்லாம் சரியாயிரும்னு தந்தை சொன்னாரு, நான் எப்பயுமே உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு, ஆனா கடைசி தான் தெரிஞ்சது அது ஒரு கனவுன்னு. ஆனா நேத்துல இருந்து தான் எனக்கு எல்லாமே சரியாயிரும் தோணுது, தந்தையோட ஆத்மா இங்க வந்தது அப்படின்னு நந்தினி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கனவு சொல்லிட்டு எல்லாம் சரியாயிரும் அண்ணி, தன்னந்தன் அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவங்க அண்ணிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அவங்க அண்ணியோ, கனவுல இருந்து நீ முழிச்சுக்கோ நந்தினி, உன்னோட அண்ணனுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க, இப்ப ஒரு அரசியா இருக்கே இல்ல, நீ இப்ப என்னோட கணவனோட உயிரை காப்பாத்து, அரசர்கிட்ட போய் இந்த மரண தண்டனையை ரத்து செய்ய சொல்லு அப்படின்னு அவங்க அண்ணி நந்தினியோட காலில் உழுகுறாங்க. இதை கேட்ட நந்தினி, என்ன சொல்றீங்க, என்னோட அண்ணன் தனநந்தனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்றாங்க. அடுத்த காட்சியில நந்தினி சுத்தி முத்தி பார்த்துட்டு சந்திரன் எங்க இருப்பான் அப்படின்னு பார்த்துட்டு குளியலறையை நோக்கி போறாங்க. அங்க இருக்கிற காவலர்களை பார்த்து அரசர் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அங்க இருக்கிற காவலர்கள், அரசர் வந்து குளிச்சிட்டு இருக்காரு, உங்களை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றாங்க அங்க இருக்கிற காவலர்கள். ஏன்னா ஏற்கனவே ஹெல்நாட்டை வாங்கி கட்டினாங்கல்ல. காவலர் சொன்னதை கேட்டு நந்தினியும் உள்ள போறாங்க. அந்த நேரத்துல சந்திரன் குளிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நந்தினி யோசிக்கிறாங்க. சந்திரன் ஹெலனா தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு துண்டு எடுத்து தர சொல்றாரு. அந்த நேரத்துல ஹெல்னா சொன்னது ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. இந்த காட்சியில ஹெல்னா, அடுத்த தடவை நான் வர்றப்ப கூச்சப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அந்த காட்சியை நினைச்சு பார்த்துட்டு, நீயே தொடச்சி விடு, உனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நந்தினியும் அந்த இடத்துல வந்து துண்டை எடுத்து தொடச்சிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. நான் வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது குரல் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு திரும்பி பாக்குறாரு. கடைசி நந்தினியும் தெரிஞ்ச உடனே பதட்டமாயி, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சந்திரன் கேட்ட உடனே, நீ தானே இங்க கூப்பிட்ட அப்படின்னு சொல்றாங்க நந்தினி. எல்லாம் நினைச்சு உன்னை இங்க கூப்பிட்டேன், என்னோட துண்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. நீ என்கிட்ட இருந்து அனைத்தையும் பறிச்சிருக்கிற, என் தந்தையும் சரி மற்ற சகோதரியும் சரி, ஆனா இப்ப என்னோட அண்ணனான தனநந்தனையும் பறிச்சிடாத, மரண தண்டனையை ரத்து செய்யு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்கறாங்க. இதை கேட்ட சந்திரனும், அதுக்கு வாய்ப்பே இல்லை, என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னைய நான் திருமணம் செஞ்சுக்கிட்டா நான் மரண தண்டனையை தனநந்தன் கொடுக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா, சூழ்நிலையும் இது நடக்காது, அவனுக்கு நிச்சயமா மரண தண்டனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அடுத்த காட்சியில ஹெல்னா சந்திரனுக்கு துண்டால கொட்டி விட்டதை நினைச்சு பாக்குறாங்க. அந்த நேரத்துல வேகமா போய் ஒரு பெட்டியை திறந்து அதுல இருந்த மலைக்கேதுவோட போட்டோவும் சரி மற்ற மலைக்கேதுவோட ஞாபகார்த்தமா வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு, இத்தனை நாளா உன்னோட ஞாபகார்த்தமா இந்த பொருளை வச்சிருந்தேன், அது காரணம் நீ எனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை மறக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சந்திராவியை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் புதிய நினைவுகளை சேகரிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டு மேல படுத்துக்கிறாங்க. அடுத்த காட்சியில சந்திரன் ஒரு அறையில போய் படுக்க போறாரு. அந்த நேரத்துல சாணக்கியர், இது மகத நாட்டு அரசரோட அறை இல்ல அப்படிங்கிறாரு, ஆனா இந்த அறையில தான் நான் தூங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. ஒரு அரசர் கடமையை செய்யறதும் யுத்தம் புரியறதையும் இதோட கடினமானது தூங்குறதும் விழிக்கிறதும் தான், இது ஒவ்வொன்றுக்கும் பெரிய காரணம் இருக்கும், இது புரிஞ்சுக்கோ, அதனால நீ நந்தினியோட அறையிலேயே தூங்கு அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. இதை கேட்ட சந்திரனும், எங்களுக்குள்ள எந்த விதமான சம்மதமும் இல்ல அப்படின்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படி சொன்னோன்னே சாணக்கியரும், ஆமா எனக்கு தெரியும், நான் திருமணத்துக்கான சட்டத்திட்டம் இருக்குது, அப்படி பாக்குறப்ப கணவன்கிறவன் தன்னோட புது மனைவியோட தான் உறங்கணும் அப்படி சாணக்கியர் சொல்றாரு. இதை கேட்ட சந்திரன், நீங்க சொல்றது எனக்கு தெரியும் தான், ஆனா நீங்க எனக்கு கொடுத்த இந்த அறிகுறியை என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சாணக்கியர், உங்களோட விருப்பப்படியே நீங்க செய்யுங்க அரசரே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சந்திரன், சுத்தி முத்தி யாருமே இல்லையே, இந்த நிலையில் நீங்க என்னை எதுக்கு அரசன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, சிஷியனா இருந்தா என்னோட சொற்படி கேட்டிருப்பான் அவன், என்னோட சிஷியனா இருந்தா நீங்க என்னோட உத்தரவை மறுத்திருக்க
மறுத்திருக்க மாட்டீங்க, ஆனா இப்ப மகதத்தோட அரசர் ஆயிட்டீங்க, அதனாலதான் மறுக்கிறீங்க அப்படிங்கிறாரு. நல்லது கெட்டதையும் நீங்களே தான் தீர்மானிக்கிறீங்க. அமைச்சருங்கிற ஒரு அறிவுரை மட்டும்தான் சொல்ல முடியும், அதை ஏற்கிறது ஏற்காதது உங்களோட இஷ்டம். நான் அரசர்கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு சாணக்கியர். அந்த இடத்த விட்டு போன உடனே தான் செஞ்ச தவறு நினைச்சு வருத்தப்படுறாரு. அந்த நேரத்துல நந்தினி சொன்ன விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.